வணக்கம் இடமலம் நேயர்களே. அரசியல்ல டிஎம்கேவின் தோனி, அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சவுத்தில் அடிக்கப்பட்ட சாணி அப்படின்னு. திரும்பி திரும்பி தோனி கோனின்னு. அரசியல் அவெஞ்சர்ஸ்னா இவர் தான் கேப்டன் அமெரிக்கா. டுபாகூர் பேரிக்கா வேணா சொல்லு. மொழி ஆளுமையில இவர் ஒரு ஷேக்ஸ்பியர். ஷேக்கிங் ஸ்பியர். கருப்பு முண்டாசு பாட்டு ஆடிட்டு இருக்கட்டும். கருப்பு முண்டாசு கட்டிய பாரதி. ஓ விக்க சொல்றீங்க இல்லைங்க, முண்டாசு கட்டிய பாரதி. கருப்பு முண்டா சொல்லிட்டீங்க. சரி, நான் சொல்றேன், இது வந்து தேஞ்சி ஆக்சிடென்ட் ஆன ஒரு பழைய மாருதி. மவுண்ட் ரோட்டின் மைக்கேல் ஜாக்சன் கண்டிப்பா கிடையாது. ஏன்? மவுண்ட் ரோடின் உசேன் போல்ட்னு வேணா சொல்லுங்க. செய்தி வாசிப்பாளர் தொத்தின்னு போனார்ல, இல்ல கருணாநிதியின் ஜோக்சன், அவருக்கு பிறந்தது ஒரு வீக்சன், அதுக்கு பிறந்ததுக்கு தேவையான ஜான்சன் அண்ட் ஜான்சன். நீங்க தூக்கி போறீங்களா? விட்டுருங்க தயவு செய்து. இதுக்கு மேல நானே போயிடுறேன், நடுவில் குறுக்கிடாதீங்க. மதன் கௌரியுடைய கன்சிஸ்டன்சி, இர்ஃபானின் அரசியல் பசி, அமலா சாஜியுடைய ஃபேன் ஃபாலோயிங், இப்படி எல்லாமே ஒரே ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அது நம்ம எம்கே ஸ்டாலின் அவர்கள். மொத்தத்தில் அளவெடுக்கிறதுல இவர் ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ், பசி ஆத்துவத்தில் இவர் ஒரு லஞ்ச் பாக்ஸ், நல்ல செய்திகளை சுமந்து வர்றதுனால இவர் ஒரு போஸ்ட் பாக்ஸ், நாட்டு ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கும் பிளாக் பாக்ஸ், டயபெட்டிஸ் கொடுக்காத ஸ்வீட் பாக்ஸ். மொத்தத்தில் காட்டியும் கொடுப்பாரு, கூட்டியும் கொடுப்பாரு. நல்வழிய காட்டுபவர் என்பதால் காட்டி கொடுப்பவர். இதைதான் நானும் சொல்றேன். கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டை கூட்டி கொடுப்பதால் கூட்டி கொடுப்பவர். இளைஞர்களுக்கு புத்தியை கூர்தீட்டி கொடுப்பவர், இலவச வேட்டி கொடுப்பவர். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். மொத்தத்துல தேர்தல் ஆணையம் எங்க வேணா இவரோட போஸ்டரை கிழிச்சாலும் இங்க வச்சுக்கிறோம்டா, நாங்க இங்க இருந்து அவரை அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவரோட ஆட்சியை 2.0 வரவேற்க காத்திருக்கும் வருண் வைத்தறிச்சலுடன் அமர்ந்திருக்கும் கிஷோர் அவர்களுடன் இந்த நேர்காணல் தொடங்குகிறது. வணக்கம். வணக்கம். அது என்ன இங்க 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 தான் இதயம், இங்க கிடையாது. அப்படியா? சரி, 2 இதயம், அதில் ஒரு இதய கனி வந்து எங்க ஸ்டாலின். எல்லாமே 2 தானே? என்னது, காது 2 இருக்கு இல்லையா, கண்ணு 2 இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இயற்கையை வந்து 2ஆ பார்க்கணும்னா 2ஆ பார்க்கலாம், 1ஆ பார்க்கணும்னா 1ஆ பார்க்கலாம். முக்கியமான ஒன்று தானே இருக்கு, மூக்கு. அதை பார்த்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஏங்க, வாய் ஒன்று இருக்குல்ல, அந்த ஒன்றத்தை வச்சு மட்டும் பேசுங்க. அதுக்கப்புறம் வாய் இல்லைன்னா இது ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாய் இல்லைன்னா ஸ்டாலின் கூட கவிட்டு போடுவாருன்றீங்களா பிரதர்? சரி சொல்லுங்க. ஒரு முக்கியமான சீரியஸான விஷயத்துக்குள்ள என்னதான் நம்ம ஜோக்கா ஆரம்பிச்சாலும் சில செய்திகள் படிக்கிறப்போ ஐ கான் டேக் இட் இன் அ லைட் வே. சரியா? டெய்லி பாலியல் குற்றங்கள் நடந்த வண்ணமாகவே இருக்கு. சமீபத்தில் நான் ஒரு செய்தி ஒன்று படித்தேன். ஒரு 2 வருஷத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உறவினர் ஒரு சிறுமியே வந்து பார்த்தீங்கன்னா அப்யூஸ் பண்ணி தொடர்ந்து ஒரு பாலியல் அத்துமீறலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஈடுபட்டிருக்கிறாரு. ஆனால் அவரை உடனே ஒரு கட்சி கூட சம்மந்தப்படுத்தி திமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? இது குற்றம் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்ற ஒரு அவல நிலையை தானே நம்ம வந்து பேசணும். ஏன் ஒரு கட்சியில் சேர்ந்தவர் கூட நம்ம நீங்கள் ஒன்று அவர் குற்றவாளி அல்ல பாலியல் குற்றவாளின்னு சொல்லலாம், இல்லை திமுக காரன்னு சொல்லலாம். ரெண்டுத்தையும் தனித்தனியாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற உங்களுடைய அந்த கூற்றை நான் ஏற்றுக்கிறேன். இப்போ இங்கே பாலியல் குற்றங்கள் இந்த கட்சியை சேர்ந்தவர் தான் செய்வார், இல்லை இந்த கட்சியை சேர்ந்தவர் தான் செய்வார்னு நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா நான் ஏற்றுக்கல. சரியா? பல அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் பாலியல் குற்றம் செய்ததற்கு பல்வேறு வழக்குகளில் கைதானதற்கான வரலாறு. ஆனால் கேள்வி அதை நோக்கி போகாமல் வேற ஒன்றத்தை நோக்கி போகணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, இவர்களுக்கு எப்படி இந்த துணிச்சல் வருது? நீங்கள் அந்த நேமை பரேட் பண்ணுறீங்க இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரியில் ஒரு 2.5 வயது குழந்தையை பற்றி நம்ம ஏற்கனவே பேசணும். திரும்ப திரும்ப பேசணும்னு நான் சொல்கிறேன். ஏன் திரும்ப திரும்ப பேசணும்னா, அது அந்த குற்றச்செயலுடைய தீவிரம் அந்த மாதிரி, அந்த குற்றச்செயலுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை இருக்கு பாருங்க, அது எந்த அளவுக்கு சொதப்பலாக இருந்திருக்குன்ட்டு. அதாவது ஒரு அரசாங்கம் ஒரு சம்பவம் நடந்தவொடனே விழித்து கொள்ள வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறமே இந்த அரசாங்கம் விழித்து கொண்டிருக்க வேண்டும். என்ன, திமுக கொடி போட்ட காரில் ஒருத்தன் வந்து பகிரங்கமாக ஒரு பாலியல் குற்றத்தை செய்து விட்டு அவனால் போக முடியுது. அந்த கொடி போட்ட கார் தான் அவனுக்கு அரணாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது அப்படியே இது வந்து சிட்டியில் சென்னையில் அப்படின்னா, கிருஷ்ணகிரி போன்ற ஒரு பகுதியில் அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, ஒரு பெரிய நாயகமும் அது ஒரு பேர், அவன் லோக்கலாக அவனுக்கு இருக்க பேர் பார்த்தீங்கன்னா கலைஞர்ன்ற பேரா. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு கருணாநிதி மேலே ஈடுபாடு கொண்டவன், திமுக மீது பற்று கொண்டவன். சரியா? இப்போ அவன் வந்து ஒரு குழந்தைகிட்ட, அதுவும் 2.5 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறான். அது எப்படி ஈடுபட முடியுன்றது எனக்கு புரியலை. எனக்கு அதனால் ஐ எம் நாட் ஏபிள் டு அது யோசிச்சுட பார்க்க முடியல. சரியா? இதை திமுக மீது நீ பழியை போட முடியுமான்னா போட முடியாதுன்னே வச்சுப்போம்.
அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இங்கே கேள்விக்குள்ளாகுது. அது என்ன, 75 நாட்கள் நீங்கள் ஏன்டா சும்மா இருந்தீங்க? அப்போ அவன் திமுக பிரமுகர் என்பதனால தானே சும்மா இருக்கீங்க. ஞானசேகரனை முதலில் அந்த அண்ணா பல்கலைக்கழகம் யார் அந்த சார், அந்த சார் கூட இருந்த ஞானசேகரனை முதல்ல விசாரணைக்கு கூப்பிட்டு ஏன் திருப்பி அனுப்புறீங்க? ஏன் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய எஃப்ஐஆர் காப்பி, அந்த டீட்டெயில்ஸ், அவங்க அட்ரஸ்லேருந்து பேர்லேருந்து எல்லாத்தையும் வெளியே விடுறீங்க? அப்போது இது என்ன காமிக்குது? இந்த அரசாங்கத்தின் அதிகாரத்தை முறைகேடாக திமுகவினர் பயன்படுத்துகிறார்கள் காமிக்குதா? இப்போ இந்த சம்பவம் இருக்குல்ல, 12 வயது குழந்தை, அந்த குழந்தையை வந்து தொடர் பாலியல் குற்றத்திற்கு குற்றத்தை செய்திருக்கிறான் அந்த குழந்தைகிட்ட. 12 வயதுங்க அந்த குழந்தைக்கு. அதுவும் யார்? இவனுடைய சொந்த உறவினர் குழந்தை, க்ளோஸ் ரிலேட்டிவ். சரியா? அப்போது அந்த குழந்தையோட அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குழந்தை வந்து வலி தாங்க முடியாமல் அது அவங்க அம்மாட்ட சொல்லி அது தகவல் வெளியில் வந்து அவன் அதுக்கப்புறம் வந்து கைது செய்யப்பட்டிருக்கான். சரியா? அவன் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறான். இப்போ இவன் இதே ஞானசேகரனுக்கு ஆதரவாக கூட குரல் கொடுத்துருப்பான், அந்த வழக்கறிஞர் அணி மூலியமாக கூட குரல் கொடுத்துருக்கலாம். சரியா? அப்போ அவனுக்கு அந்த துணிச்சல் வருது இல்லை, இயல்பாகவே அந்த துணிச்சல் வருது இல்லை. இது சொல்லிட்டு இருக்க அதே சமயத்தில் சேலையூரில் ஒரு பில்டர் கைது செய்யப்படுறான். அவனும் திமுகவை சார்ந்தவன், அவனும் பாலியல் குற்றத்தை செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த தொடர் குற்றச்செயல்களை செய்யக்கூடிய ஒரு சூழல் எங்கிருந்து வருது? ஒரு கிட்னி திருடக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு குற்றச்சாட்டு பாருங்கள், எவ்வளோ சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு பாருங்கள். இந்த குற்றச்சாட்டு வரும்பொழுது ஒரு எம்எல்ஏ தைரியமாக வெளியில் வந்து, அந்த கதிரவனா அந்த பொறுக்கி தைரியமாக வெளியில் வந்து என்ன சொல்கிறான்? ரோல்ஸ் ராய்ஸ். என்ன உங்கள் கிட்னியை வச்சு நான் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க முடியுமா அப்படின்ட்டு. இந்த பொறுக்கி என்ன மன்னர் பரம்பரையா? இந்த மக்களை வச்சு தானே இவன் வந்து படைச்சிருக்கான். எதை வச்சு தானே இவன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஒரு கல்லூரியை திறக்கிறான், மருத்துவமனையை திறக்கிறான். இதெல்லாம் எங்கே தரான்? மக்களால் தானே திறக்கிறான். அந்த ராஸ்கல் அங்கே வந்து சொல்கிறான். இவன் என்ன சொல்லியிருக்கணும்? நியாயமாக இவன் மண்டி போட்டு பேசியிருக்கணும் மக்கள்கிட்ட. மக்களே, நான் இந்த தவறை செய்யவில்லை என்று சொல்லியிருந்தா அவன் யோக்கிய. வாங்க கிட்னியை வச்சு நான் இந்த காரை வாங்க முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன மாதிரியான பேச்சு? இந்த எகத்தாளம் எங்கிருந்து வருது? ஜாஃபர் சாதிக் என்பவன் எங்கிருந்து வரான்? அவன் எப்படி போய் இது உதவாநிதியோட போய் நிற்கிறான்? உதவாநிதி பொண்டாட்டிக்கு அவன் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறான், ப்ரொடியூஸ் பண்ணுறான், படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறான். அப்போ இது எல்லாமே ஒரு பேட்டர்ன் காமிக்குது இல்லை? என்னன்னா, திமுகவில் நீ இருந்தால் சேஃப் ஜோனில் நீ இருக்கலாம். இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். பிக் பாக்கெட்லேருந்து சீரியல் ரெக்வெஸ்ட் வரைக்கும், சில்மிஷம் செய்கிறவன்லேருந்து கொலை செய்கிறவன் வரைக்கும் அத்தனை பேரும் வந்து எங்கே இருக்கலாம்? திமுகவில் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கலாம், உலா வரலாம். ஏன்னா திமுக என்பது இவர்களுக்கு எல்லாமே ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. அது கொடுமை இல்லையா? இந்த கிட்னி திட்டம் மேட்டரை பற்றி பேசுகிறப்போ ஒரு பெண் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் குறித்து வந்து விமர்சனம் செஞ்சாங்க திமுகக்கு ஆதரவா. இல்லை, ஒரு பெண், நான் பேரே சொல்கிறேன், ஜூலி. அதான் அவங்க பெண் சொல்லிட்டு ஜூலின்னு சொல்லலான்னு வந்தேன் நான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் சம்மந்தப்பட்டு நிறைய அவங்க மேலேயும் அலிகேஷன்ஸ்லாம் வருது. அவங்க அது மேலேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. அவங்களும் தொடர்ந்து தைரியமாக பேசிட்டு தான் இருக்காங்க. பேசுவாங்க. ஏன்னா நீங்கள் இதுக்கு எல்லாமே அடைக்கலம் கொடுக்குறீங்க. இது எல்லாமே பணம் கொடுக்குது அப்படின்றனால எதுலேருந்து தான் பணம் திருடுவீங்க? எதுலேருந்தெல்லாம் நீங்கள் பணம் திருடுவீங்க? இன்றைக்கி நான் சொல்கிறேன், அனதர் அலிகேஷன் நான் முன்னாடி முன்வைக்கிறேன். இது ஒரு முக்கியமான ஒரு அலிகேஷன் நான் முன்வைக்கிறேன். இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 8000 10,000 இந்த ஸ்வீப்பர்ஸ் இருக்காங்க, அதாவது தூய்மை பணியாளர்கள். இந்த தூய்மை பணியாளர்களுடைய சம்பளத்தில் 22,000 அப்படின்னு அவங்களுக்கு சம்பளம் போட்டால் அதில் 10,000 ரூபாய் இவங்க எடுத்துக்கிறாங்க. 10,000? ஆமாம், 12,000 ரூபாய் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது 5 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. கடைசியில் இப்போ டிவிஎஸ்சி பார்த்தீங்கன்னாக்க சமீபத்தில் ஒரு முன்னாள் ஐஜி அவர் பேரில் ஒரு வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அவருடைய நிறுவனம் பிளாக் கேட் கன்சல்டன்ஸ்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தின் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சரியா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதுலேயே ஒரு 240 கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க. எங்க பெருக்கிறவங்க, கூட்டுறவங்க, பெருக்கிறவங்க, இவங்கள்ட்ட இருந்தால் காசு அடிப்பீங்க. அதுவும் அஃபிஷியலாக வாங்கியிருக்காங்க. கார்பரேஷன் பேங்க் போன்ற பேங்க்ல இருந்து அஃபிஷியலாக சம்பளத்தை பெறுகிறோம் என்று அரசாங்கத்திடமிருந்து சம்பளத்தை பெற்று இவர்களுக்கு பாதி கொடுத்து இவர்கள் பாதி எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால், இந்த கூட்டுறவன் பெருக்கிறவன்ட்டு கூட நீ அடிக்கிறேன்னா இதெல்லாம் வம்சம் வழங்குமா? இன்ப நிதி வழங்குவானா? நேருவோட பிள்ளை இந்த அருண் நேரு வழங்குவானா? அவன் குடும்பம் வழங்குமா? கொண்டு போய் 48 லட்சம் ரூபாய் கொண்டு போய் திருப்பதி தேவஸ்தானத்தில் போய் கட்டிட்டேன்னாக்க வம்சம் வழங்கும்னு நீ நினைக்கிறியா? உருப்படாமல் போவீங்க, நாசமாக போவீங்க. அது எப்படிங்க 10,000 ரூபாய்
லீகல் மீன்ஸ்லேயே வந்து ஆமாங்க. வாங்குறாங்க. வாங்கி அதை வந்து டிவிஎஸ்சி நான் சொல்லி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இவன் சொல்கிறான், என்ன தெரியுமா சொல்கிறான், நாங்கள் தானே கேஸையே போட்டோம், கேஸை போட்டோன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணும்டா நாயே, அதையே உன்னால் செய்ய முடியல. கேஸை போட்டேன்னா எஃப்ஐஆர் போட்டேன்னா உள்ளே தூக்கி வைக்கணும்ல நீயே, ஒன்றும் இல்லை அந்த உப்பு சப்பு வழக்குக்கெல்லாம் எங்களெல்லாம் தூக்கி உள்ளே வைக்கிறியே நாயே. அந்த நான் சொல்கிறேன், அவன் எவனா இருக்கட்டும், இந்த நாய்களை பார்த்து நான் கேட்குறேன், அந்த கூட்டுறவங்க பெருக்கிறவங்களுடைய சம்பளத்தை கை வைக்கிறியே, அந்த பணத்தை வாங்கி சாப்பிட்றியே, அது உருப்பிடுவியா நீயே? அவன் மேலே நீ வழக்கு போட வேண்டாமா? சரி, வழக்கு போட்டதுக்கப்புறம் கைது பண்ண வேண்டாமா? தூக்கி உள்ளே வைக்க வேண்டாமா? ஏன் வைக்கலை நீ? அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், நான் கமிஷன் கொடுத்துட்டேன். யாருக்கு? இந்த அமைச்சருக்கு, KN நேரு. ஓப்பனா ஆமாம், அவன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறான். இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காவல்துறையிடம் கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் நிற்காது, இவர்களே காவல்துறையிடம் நான் கொடுத்ததாக ஸ்டேட்மெண்ட் நிற்கும் அப்படின்னு வாதாடுவார்கள் வந்து நீதிமன்றத்தில். நான் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல, என்னுடைய கேஸில் நான் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல, காவல்துறையிடம் நான் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல, சரியா? ஆனால் அதை ஸ்டேட்மெண்ட் இவங்களாம் எழுதி வச்சுக்கிட்டு அதை வந்து இவங்க வாதாடுவாங்களாம். ஆனால் இவர்களுக்கு எதிராக பகிரங்கமாக ஒரு முன்னாள் ஐஜி கொடுக்குறாரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஆள் பேர் ஸ்ரீதர், சரியா? கொடுக்குறாரு. அதை அவர் வந்து கமிஷன் கொடுத்ததா சொல்லிட்டா கமிஷன் கொடுத்தா மாதிரி ஆகிடுமா அப்படின்னு வாதாடுவாங்க. இது எப்படிடா உங்களுக்குன்னு வந்தால் மட்டும் வேற மாதிரி வாதாடுறீங்க, எங்களுக்குன்னு வந்தால் மட்டும் வேற மாதிரி வாதாடுறீங்க? எப்படிடா சோறு தின்றீங்க நீங்கள்லாம்? கூட்டுறவன் பெருக்கிறவன் உன்ட்ட நான் பணமாக இல்லை, பாதி திருச்சியை கொள்ளையடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இல்லை, 2006 2011 இதே KN நேருவை பார்த்து கருணாநிதி சொன்னவே, நான் உச்சி பிள்ளையார் கோயில் தவிர்த்து மித்த எல்லாத்தையும், மலைக்கோட்டையும் உச்சி பிள்ளையார் கோயில் தவிர்த்து மித்த எல்லாத்தையும் அடித்து வச்சிருக்கியாமே அப்படின்ட்டு. இப்படி அடித்து வச்சிருக்கியே, அது பத்தாதா உனக்கு? இப்படியா திருடுவ? கக்கூசை சுரண்டி திருடுற, ரோட்டில் பெருக்கிறவன் கூட்டுறவனை சுரண்டி திருடுற, அவன் சம்பளத்தில் கை வைக்கிறியே, அந்த சம்பளம் வந்து அவன் அந்த குழந்தைங்களுக்கு அவன் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுவான்ல, இல்லை அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பான்ல, அதில் கூட திருடுறியே, உனக்கு வெக்கமா இல்லை? சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி ஒன்று பார்த்துருந்தேன். அதில் அப்துல் கலாமுடைய உதவியாளராக இருந்தவர் பொன்ராஜ், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தனி கட்சி மாதிரி கொஞ்ச நாள் நடத்திட்டு இருந்தார். அதிமுக ஆட்சியில் பல சமூக போராட்டங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காப்புல. இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் டிவிகேவை சார்ந்தவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் பேசுறதுல வந்து ஒரு இம்மெச்சூர்டான ஒரு டோன் இருக்கும், நிறைய விஷயங்கள் சொல்லிடுவாங்க. அதை நம்ம வந்து ஒரு நையாண்டி பண்ணுறது அப்படிங்கிறது வேற. பட் இவர் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாரு, அண்ணன் வாங்க ஆனால் புருஷனாகவும் எடுத்துப்பாங்க, எப்படி வேணா வச்சுப்பாங்க, ஒரு விபச்சார கூட்டம் மாதிரி உருவாக்கிட்டு இருக்காரு அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து விபச்சாரிகள்னு சொல்றாரு. சரி, நான் கொஞ்சம் டீசெண்டா சொல்றேன், இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கள் விபச்சாரிகள் அப்படின்னு பேசுறாரு, சரியா? திமுகவுடைய ஆதரவு நிலைப்பாடுல இருக்கிறதுனால யாரையும் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலான்றது இவங்களுடைய நிலைப்பாடு. இல்லை, ரொம்ப ஒரு கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருந்துச்சு. ஆமாங்க, நீ கடுமையான அப்படின்றத விட ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட் இது, சரியா? அப்போ நான் கேட்குறேன், நீ எவ்வளோ சொல்ல போற அப்படின்னாக்க, ஏண்டா விபச்சாரிட்ட போய் தகராறு பண்ணிட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவனெல்லாம் தமிழக தலைவர்னு கொண்டாடுற நீ எல்லாம் இது பேசலாமா? என் புருஷனோட நான் விஜயை வந்து முக்கியமாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுன்றது அந்த அந்த பெண் வந்து ஒரு உணர்ச்சி மிகையில் சொல்லக்கூடியது தான். இல்லை, அறியாமைன்னு கூட வச்சுக்கலாம். உணர்ச்சி மிகையில் சொல்லக்கூடியது தான். இது என்ன அறியாமை இருக்க முடியும், சரியா? அதுக்காக தன் கணவனை அப்படியே கொண்டுட்டு அது விஜயை பார்க்க போயிடுமா? அப்படி கிடையாது. ஏதோ ஒரு உணர்ச்சி மிகையில் பேசக்கூடியது, அதை கடந்து போகணும். அது ஒரு நகைச்சுவையாக கடந்து போகிறத விட்டுவிட்டு அவர்களை அதை சொல்வதனாலேயே அவர்கள் விபச்சாரிகள் என்றால், மாநாட மாறுபாட என்று மற்ற பெண்களுடைய ஆபாச நடனங்களை பார்த்து ரசித்த கருணாநிதி என்ன சொல்வீங்க? கலை ரசிகர். என்ன கலை? இந்த ஆடுறது வந்து கலையா? இதை ரசிக்கிறாரா இவர்? ஒரு முதலமைச்சராக உட்காந்துக்கிட்டு. அப்போ இவனுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணிட்டு சுத்துறியே, அப்போ உன்னை என்ன சொல்றது? இல்லைங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான நபராக கொஞ்ச நாள் வந்து என்னங்க நீ உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? அப்துல் கலாமுடைய உதவியாளர்னு வேற சொல்லிட்டு சுத்துறல்ல, அப்துல் கலாம் இதெல்லாம் ஏற்றுப்பாரா? இந்த மாதிரி பேச்செல்லாம் நீ யார்? இன்னொருத்தரை பார்த்து சரி, நீ இன்னொரு பெண்ணை பார்த்து விபச்சாரின்னு நீ சொல்றதுனா நீ என்ன? நீ ஆண் விபச்சாரி. ஸ்டாலின் போன்ற குப்பையை எல்லாம், அவன் மகன் இந்த உதவாநிதி என்ற பொறுக்கியை எல்லாம் ஆதரிக்கிற நீ என்ன ஆண் விபச்சாரி? நான் சொல்றேன். ஏன் இப்படி பேசணும்? பேச சொல்லி தூண்டப்படுறாரா இல்லை ஏதாவது? இல்லை, அதாவது தன்னுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய சிந்தனை வெளிப்படுது, சரியா? பெண்களை நீ இப்படி தான் பார்க்குற. அந்த பெண்கள் சொல்லக்கூடியதை உன்னால் ஜீர்ணிக்க முடியல.
ஒழுக்க பாடத்தை யாருக்கு எடுக்க முடியும் இங்கே? இவர்கள் என்ன ஒழுக்க சீலர்களா? திமுகவில் விரல் விட்டு எண்ணிடலாம். 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி இல்லாதவனா விரல் விட்டு எண்ணிடலாம், தெரியுமா? ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அதுவும் பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்ஸ் தான் அதிகம். வாட் எவர் இட் இஸ். சொல்லுங்க, டிஆர் பாலுக்கு 2 பொண்டாட்டி. ஏன் நான்லாம் கேட்கவே இல்லைங்க. நீங்க ஒரு லிஸ்ட் நான் சொல்றேன், ரெடியா எடுத்துட்டு வந்திருப்பீங்க போல இருக்கு. யாருக்கு எத்தனை பொண்டாட்டி நான் கேட்டேன். நான் இல்லைன்றது தான் நீங்கள் விரல் விட்டு எண்ண முடியும், சரியா? அப்படி இருக்கும்பொழுது நீங்கள்லாம் பேசலாமா மற்றவங்களை பற்றி? இது என்ன பேச்சு? சரி, இப்போ இன்னொரு விஷயம், வேற வழியில் நான் பேசி தான் ஆகணும். இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு பேட்டியை வந்து பார்த்தேன். பேட்டின்னு சொல்லும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து எஸ்வி சேகர் பேசிட்டு இருந்தார். விக்டிம் பிளேமிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் அவர் சொன்னது இருந்துச்சு. போதர்குள்ளெல்லாம் ஏன் பெண்கள் போகிறாங்க, அங்கே டார்ச் லைட் அடித்து பார்க்க முடியுமா, இல்லை அங்கே ஒரு லைட் வைக்க முடியுமா அரசாங்கம்? 2-3 இன்சிடென்ட்ஸ் நடந்துருச்சு. நம்ம வீட்டு பொண்ணுங்களை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம வீட்டு பொண்ணுங்களை நம்ம தான் பார்த்துக்கணும், தற்காப்பு எல்லாமே அதெல்லாம் ஓகே. பட் இதுவும் ரொம்ப ஒரு எல்லை மீறின ஒரு ஸ்டேட்மெண்ட். திமுக அரசாங்கத்துக்கு ஆதரவா இருக்கீங்க இந்த ஸ்டேட். அதுதான் சொல்றேன், குதிரைக்குள்ள வந்து நீ ஏமா போற அப்படின்னு கேட்கறது நியாயமான ஒரு கேள்வியாக ஒரு பக்கம் வைப்போம். சரி, அங்கே நான் சொல்றேன், சரியா? குதிரைக்குள்ள போனா நீ பாலியல் பலாத்காரம் பண்ணுவியா? அது எப்படி ஏற்றுக்க முடியும்? சரி, அப்படி பாலியல் பலாத்காரம் நடக்குது, குதிரைக்குள்ள போயிட்டாங்க, என்ன அந்த பெண் தெரியாமல் போயிட்டாங்கன்னு வைங்களேன். அங்கே பாலியல் பலாத்காரம் நடந்துருச்சு, அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எஃப்ஐஆர் வெளில விட்டுருவியா? போலீஸ் நீ விளக்கெல்லாம் காட்ட வேண்டாங்க. என் கேள்வி, எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸை வெளில விட்டுருவியா? அந்த பெண்ணை ஸ்லட் ஷேமிங் பண்ணுவீங்களா? அந்த பெண் மீது தான் தவறு என்று உன்னுடைய கட்சியுடைய சேர்ந்த நபர்கள் டிவியில் பேசுவாங்களா? இதே எஸ்வி சேகர் நியாயப்படுத்துவாரா? ஒரு குடும்பத்தில் எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்கள பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பெண் அப்படின்னு வரும்போது கூடுதல் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெண்கள் மீது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா, அது இன்னும் ரொம்ப அதிகம் அவங்களுக்கு. அது முழுமையாக மாறலைன்றதுனால அது கூடுதல் கவனத்தோடு தான் இருப்பாங்க. அதை நோக்கி தான் எஸ்வி சேகரை சொல்கிறாருன்னே வச்சுப்போம். என் கேள்வி, அதுக்கப்புறம் நடந்த நடவடிக்கையை சார்ந்தது தானே, அதை நியாயப்படுத்துகிறாரா எஸ்வி சேகர்? இது எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸை நீ வெளில விடலாமா? அந்த மாதிரி கேட்டால் அது டெக்னிக்கலாக ஏதோ ஒரு இடத்துல லீக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நீ எஸ்கேப் ஆகி போயிடலாமா? இன்னொரு பெண்ணும் பாதிக்கப்பட்டிருக்காரு என்றால் அவர் சொல்லக்கூடாதுன்றதுக்காக, தடுக்கணுன்றதுக்காக தான் நீ இதை பண்ணியிருக்கேன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். வேறு எப்படி எடுத்துக்க முடியும்? அந்த 2.5 வயது குழந்தை, அது 75 நாட்கள் ஆகிருக்குங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த குழந்தை அவருடைய பிறப்பு உறுப்பில் எவ்வளோ கொடுமை, அவ்வளோ நாசம் பண்ணியிருக்கான் அப்படின்றத மறைச்சிருக்காங்க. இப்போ திமுகன்றதை வச்சு தானே நீ மறைச்சிருக்க அப்படின்ற குற்றச்சாட்டு நாங்கள் வைக்கிறோம். சரி விடுங்க, சன்லைட்டும் டார்ச் லைட்டும் ஒன்றா சேர்ந்து நிற்கிற காலகட்டம் இது. அடுத்து இன்னொரு விஷயம், இப்போ இந்த தேர்தலில் திமுக என்னென்னலாம் பிளான் பண்ணிருக்கு? உங்கள் காதுக்கு ஏதாவது வந்திருக்குமே? ஸோ இறுதியாக அதை பற்றி என்னெல்லாம் பிளான், என்னங்க பெருசாக பிளான் பண்ணுவாங்க? எனக்கு புதுசாக ஏதாவது பிளான் பண்ணுவாங்க? இல்லை, பட்டி கட்டுற மேட்டர் நிறைய கேள்விப்பட்டேன். நீங்கள் ஏற்றா பார்க்குறோம் நம்ம திமுகவை. கரூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 250 இடத்துல பட்டி கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரூரில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இதான். ஆமாம், தமிழ்நாடு முழுக்க இந்த மக்களை காசு கொடுத்து நம்ம விலைக்கு வாங்கிடலான்ட்டு ஒரு சொல்கிறாருங்க. ஒரு அமைச்சருடைய நபர் என்கிட்ட பேசும்போது சொல்கிறாருங்க, அவர் பேர் சொல்ல விரும்பலை, அந்த அமைச்சர் பேர் சொல்ல விரும்பல, அவர் சொல்கிறாருங்க, நாங்கள் தொகுதி 270 தொகுதி இருக்குங்க, இது 270 பூத் இருக்குங்க எங்களோடதுல. இதில் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட வயது வரம்பு கொண்டவர்கள் எங்களுக்கு எதிராக போகிறாங்க அப்படின்னு இருந்ததுனாக்கா அதுக்கு ஒரு 4 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் பணம் போடுவோங்க. அப்போ மக்களை நீங்கள் எப்படி எடை போட்டு வச்சுருக்கீங்கன்றதை பாருங்கள். ஆட்டு மந்தையை வாங்குற மாதிரி நாங்கள் அங்கே போட்டு நாங்கள் வாங்குவோங்க. சரி, நீ வாங்கி என்ன பண்ண போகிற? நீ என்ன கொடுப்பியா? நீ கூட்டுறவன் பெருக்கிறவன்ட்டே 10,000 ரூபாய் திருடுற நாய் நீ 40 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு சும்மாவா இருப்ப? அதுலேருந்து 500 கோடி எப்படி எடுக்கலாம் தானே நீ பார்ப்ப. இதுதாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். நான் மிகைப்படுத்திலாம் பேசலை, நான் உண்மை ஆன் த பேசிஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். தமிழ்நாட்டோடைய லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள அந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் சொல்கிறேன், சரியா? இதை இனி வரைக்கும் இடி பார்க்கல, அமலாக்கத்துறை தேடிக்கிட்டு இருக்காங்க, கோர்ட்டில் போய் நின்றுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர் இருக்கே. பிளாக் கேட் கன்சல்டன்ஸ்ங்கிற அந்த நிறுவனத்தின் மீது எஃப்ஐஆர் இருக்கு. அந்த எஃப்ஐஆர் நேராக நேரு வைத்தான் நோக்கி போகிறது. போய் தூக்கி உள்ளே போடு, விசாரி.
சரி, இப்போ மக்கள்கிட்ட எப்படி இருந்தாலும் அந்த காசெல்லாம் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல பொருள் மூலியமாவோ இல்ல காசாவோ வந்து சேரப்போகுது. பொதுவா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்கும். இறுதியா நான் கேட்கிறேன், இந்த விஷயத்த பத்தி நீங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, குடுத்தா வாங்கிக்கோங்கப்பா, ஆனா ஓட்ட எப்படி மாத்தி போடுமா சொல்ற ஆளா நீங்க? இல்ல குடுத்தா வாங்காதன்னு சொல்ற ஆளா நீங்க? ஏன் வாங்காதன்னு நான் ஏங்க சொல்ல போறேன்? நான் வாங்காதன்னு சொல்றதுக்கு நான் யாரு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தேவை இருக்கு. மக்களை பொறுத்தவரைக்கும் நான் திருப்பி சொல்றேங்க, மக்கள் வந்து சிறந்த அறிவாளிகள். ஆனா அவர்களுக்குன்னு வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனைகள் தான் நெறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க முக்கால்வாசி பேருக்கு எடுத்துக்கோங்களேன். லைஃப்ல நான் பார்த்த வரைக்கும் என்னோட ம், பர்சனல் ம், எக்ஸ்பீரியன்ஸ் ம். சொல்றேன். 95% மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவன் எடுக்கிற முடிவு அவனோ, அவளோ எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே அவன் சுயமா அவனுடைய மகிழ்ச்சிக்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் கிடையாது. நிர்பந்தத்திற்காக எடுக்கக்கூடிய முடிவுகளாக தான் இருக்கு. சரியா? அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை, அவன் சிச்சுவேஷன். வாழக்கூடிய இடம், அது நிர்பந்தம். அந்த நிர்பந்தம் அவனை அந்த முடிவை எடுக்க வைக்குது. இப்படித்தான் நம்ம 95% இப்படித்தான் இருக்காங்க. சரியா? எந்த கவலையும் இல்ல. எனக்கு கவலை இல்ல, எனக்கு எந்த ப்ரெஷரும் இல்ல. அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா, அனந்த் அம்பானிய சொல்லலாம். அ ப ப ஏன்னா அதானி. தீனா அம்பானிய சொல்லலாம், அதானிய சொல்லலாம், இவங்கள சொல்லலாம். நார்மலா என்னை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன? நம்மளுடைய விருப்பத்திற்கும், நம்மளுடைய விருப்பு வெறுப்பிற்கு ஏற்றா மாரி நடந்துக்க முடியுதா? லைஃப்லயே நடந்துக்க முடியுதா? எவ்வளவு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் நமக்கு. அப்போ இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, மக்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அது வாக்கு செலுத்துறதுக்கு கூட இருக்கட்டும். அந்த ரூ. 5000 அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல தேவைப்படுதுங்க. அன்னைக்கு கிராமங்கள்ல பேசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ரூ. 5000 குடுத்துட்டாங்க. ம். இந்த ரூ. 5000 அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. ஒரு 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 முதலமைச்சரோ, இல்ல ஒரு அமைச்சர் பெருமக்களோ, இல்ல ஒரு அரசியல்வாதியோ, சிக்ஸர் இது மிகப்பெரிய சாதனை. அதாவது என்ன கேவலம் ரூ. 5000 குடுத்துட்டு, நீ அது மிகப்பெரிய சாதனை சிக்ஸர்ன்னு நீ சொல்லிக்கிறன்னா, நீ ரூ. 2,00,000 மட்டும் நீ சம்பளம் உனக்கு ரூ. 2,00,000 ரூ. 2,50,000 இந்த ரூ. 2,50,000 சம்பளத்துக்கு மட்டும் நீ இருந்திருக்க வேண்டியது தானே. உன் குடும்பத்தை நடத்தியிருக்க வேண்டியது தானே. நடத்தினியா? இல்ல 2,00,000 கோடி தேவைப்படுதுல்ல. 2,00,000 கோடி நீயும், உன் பொண்டாட்டியும், உன் பையன், உன் பொண்ணு, உன் மாப்பிள்ளை, உன் இவன் மருமக எல்லாம் கொண்டு எவ்வளோ தின்னுவீங்க? 2,00,000 கோடி எவ்வளோ தின்னுவீங்க? சரி, இப்ப மக்கள் வந்து அப்ப அத வாங்கிட்டு அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவங்க சொல்றீங்க. மட்டும் மக்கள் மட்டும் வந்து பணத்தை வாங்குகிறார்கள் அப்படின்னு குறை சொல்வானா. இவன் 2,00,000 கோடி, 3,00,000 கோடி, 1,00,000 கோடி, 50,000 கோடி திருடி வச்சிருக்கிறது பரவாயில்லையாம். மக்கள் அந்த ரூ. 5,000 ஆசைப்பட்டக்கூடாது. சரிங்க, நான் என்ன சொல்றேன்? நான் அதிமுகவுக்கு வாக்களிங்க, ம். இல்ல தாவேக்காக்கு வாக்களிங்க, நாம் தமிழர் கட்சி வாக்களிங்க, இதெல்லாம் நான் சொல்ல வரல. நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த கும்பல் அகற்றப்பட வேண்டுமா? அகற்றப்பட வேண்டும். இவர்கள் நாசகாரர்கள். இவர்கள் அரசியல் எதிரிகள் கிடையாது. ஏன்னா விஜய் கூட சொன்னார் இல்லையா, அரசியல் எதிரி. இவர்கள் அரசியல் எதிரிகள். இவர்கள் சமுதாயத்திற்கே எதிரிகள். அப்ப இந்த சமுதாயத்திற்கே எதிரிகள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றால், இன்னைக்கு இருக்கிற சூழலை யாரால அதை செய்ய முடியும்னு பாருங்க. யோசிங்க. முடிவெடுங்க. சரி, அதான் உங்களுடைய இறுதி கூற்றா இருக்கு. ஆமா. ஸோ மக்கள் வந்து காசு வாங்கிட்டு மனசு மாறுறாங்களா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து காசு வாங்கிட்டு ஒரு ஆட்டு மந்த போல திமுக நரேட்டிவ்ல பின்னாடி போய் திருப்பி 5 வருஷம் சிக்கிப்பாங்களாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.